கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்பொழுது பள்ளிகளில் முதல்வர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் தொடர்பாக வழக்கு தொடர்பாக புதிய மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலரும் வழக்கறிஞருமான கவி கணேசன் என்பவர் தாக்கல் செய்யக்கூடிய பொதுநல மனுவில் கடந்த 22ஆம் தேதி தவேக தலைவரின் பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் அந்த கட்சியினர் கட்சி கொடி சின்னங்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்துவதாக மனுவில் கூறியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளின் போது மாணவர்களை தவேக தலைவருக்கு பிறந்தநாள் பாடவும் கோஷம் எழுப்பவும் செய்துள்ளதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் தவேக தலைவரின் முகத்தின் வடிவில் 3000 மாணவர்களை வெயிலில் அமர செய்துள்ளதாகவும், மாணவர்களை அரசியல் கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்துவது கல்வி நிறுவனங்களின் நோக்கத்திற்கு விரோதமானது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் மத சித்தாந்தம் தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்த அரசாணையை கண்டிப்புடன் அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும், அரசியல் கொண்டாட்டங்கள் நடத்தியது தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்தி கல்வி நிறுவனங்களின் தலைமை பதிவு வகிப்பவர்கள் ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்யவும், அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது, மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்த விதிகளை கண்டிப்புடன் அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று வாதங்களை வைத்தார். இதையடுத்து மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணையையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.